தேவராஜ் வர சொன்னார். கையோட கூட்டிட்டு வர சொன்ன. நீயா வரியா இல்ல கூட்டிட்டு போணுமா? கையெடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பார்க்கணும் உங்க தேவராஜ் இங்க வர சொல்ல. அண்ணா, அம்மாவை ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க. அப்பா கையில காசே இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு பணம்? உங்ககிட்ட ஏடா புடா எவ்வளவு பணம் வச்சிருக்க? இவ்வளவுதானா? ஆமாண்ணா. பத்தாடா? ஏய் ஏய், கையில பணம் வச்சிருக்கேன்? போய் சொல்லாத. நிஜமா இல்ல. அது இங்கதா. இது எங்க அம்மா. அது கண்ணா வாடா. இந்த குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல். போனா கொடுக்க முடியாது. தா. உன் வலையில எங்கேயும் போயிடாத, திரும்பி உங்ககிட்ட தான் வரும். கொடு. கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்குறேன். வாடா. எது கழுறீங்க? வெறும் பணம் வச்சுக்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ இருக்க மாட்டே. தேவராஜன், என்ன செய்வது தேவராஜ்? உன் ஆளுங்களை வச்சு என்ன கொண்டு இல்ல? வர சொல்லு. என் உயிர் போறதுக்கு முன்னால இங்க 10 உயிர் போகும். நியாயம் ஒண்ணு இருக்கு. உன் ரமணா என்ன செஞ்சான்னு கேளு. என்ன செஞ்சான்? வந்துலோ அது தெரியாம மிரட்டாத. ரமணா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா அவன் கூட இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரல, இந்த சூழ்நிலை இருக்க மாட்டான்.
வேண்டாம், நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. தொலைஞ்சு போயிடுத்து நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கே கொடுத்துருங்களேன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. உன் பேர் என்ன? சுப்பு, சுப்புலட்சுமி. இதப்பா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா அதை நீயே உன் கையால பண்ணு, புரியுதா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط غير المغضوب عليهم ولا الضالين آمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அண்ணா, ரமணா ஆஸ்பத்திரியில் செத்துட்டானா? போலீஸ் தேடி வந்திருக்கு.